ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஐம் யோர் co-learner. நிறைய பேர் என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்க. நீங்கள் தமிழ் டைப்பிங் பண்ணும்போது அந்த ஃபாண்ட் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் என்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த தமிழ் டைப்பிங் அப்படின்றது நம்ம ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று, நம்ம சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம தமிழ் டைப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம மொபைலில் டைப் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். நம்ம மொபைலில் சாஃப்ட்வேர் எதுவும் தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம தமிழில் டைப் பண்ணிக்கிட்டு அதை நம்ம காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு விதமான மெத்தடாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லாமல் நம்ம சிஸ்டம்லேயே இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் செட்டிங்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம தமிழ் லாங்குவேஜ் வர வைக்க போகிறோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ முதல்ல என்ன பண்ணுங்கள், நம்மளோட சர்ச் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஸ்டார்ட் ஆப்ஷனில் போய் சர்ச் பண்ணுங்கள், லாங்குவேஜ் செட்டிங்ஸ்னே டைப் பண்ணுங்கள். ஸோ லாங்குவேஜ் செட்டிங்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா நமக்கு இட் வில் ஷோ லாங்குவேஜ் செட்டிங்ஸ். இதில் போயிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் லாங்குவேஜஸ்ன்னு இருக்கும். ஆக்சுவலாக ஐ எம் யூஸிங் விண்டோஸ் 10. ஸோ இந்த விண்டோஸ் 10ல் உங்களுக்கு எல்லாருக்குமே இது இருக்கும், செட்டப் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இந்த ப்ரிஃபர்ட் லாங்குவேஜஸில் ஆல்ரெடி இப்போ நான் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜில் தமிழ் செட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் நீங்கள் செட் பண்ணலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வெறும் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. இங்கே கீழே வேறு எந்த லாங்குவேஜும் இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், மேலே ஆட் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் நமக்கு இருக்கோ எல்லாமே காட்டும். ஸோ தமிழ் மட்டும் இல்லை, வேறு எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ஹிந்தி இல்லை தெலுங்கு இல்லை வேறு எந்த லாங்குவேஜஸ் உங்களுக்கு உங்கள் சிஸ்டமில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த லாங்குவேஜை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு சரி, இப்போ நான் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எக்ஸாம்பிளுக்கு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராசஸ் ஆகும். ஸோ இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் லாங்குவேஜ் பேக் செட் ஆஸ் மை டிஸ்பிளே லாங்குவேஜ். ஸோ டிஸ்பிளே லாங்குவேஜாக நீங்கள் அதை மாற்றினாலும் மாற்றிக்கலாம், இல்லை ஜஸ்ட் லாங்குவேஜ் பேக் இன்ஸ்டால் மட்டும் பண்ணி வை அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறமா கீழே இங்கே அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ இப்போது நீங்கள் டைப் பண்ணும்பொழுது கீழே இந்த இடத்துல நமக்கு இஎன்ஜின்னு ஆப்ஷன் இருக்கும். நமக்கு இங்கே கீழே பாரில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இஎன்ஜி அப்படின்னு இருக்கா, தட் இஸ் இங்கிலீஷ். இப்போ நமக்கு லாங்குவேஜ் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஸோ இப்போ நீங்கள் இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் கசர் கொண்டு போகும்போதே காட்டும். டு ஸ்விட்ச் இன்புட் மெத்தட் ப்ரெஸ் விண்டோஸ் கீ ப்ளஸ் ஸ்பேஸ். ஸோ விண்டோஸ் கீயும் ஸ்பேஸ் பட்டனையும் சேர்த்து அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துருச்சு. ஸோ இப்போ தமிழ் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்னோடய சிஸ்டமில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் வந்து நான் சேஞ்ச் டு தமிழ். ஸோ இதே மாதிரி நீங்கள் இப்போ அதுக்கடுத்து நான் தெலுங்கு ஆட் பண்ணியிருந்தேனாலும் ஸோ அதே மாதிரி விண்டோஸ் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் அழுத்தினேன்னா அடுத்த லாங்குவேஜ் மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் டைப் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கீபோர்டு காட்டுறேன். ஸோ இப்போ நான் டைப் பண்ணும்போதே எல்லாமே தமிழில் வருது, உங்களுக்கு தெரியும். இப்போ நான் லாங்குவேஜ் மாற்றினோம்னா அதே மாதிரி விண்டோஸ் கீ ப்ளஸ் ஸ்பேஸ் ரெண்டுத்தையும் அழுத்திட்டிங்கன்னா இப்போ லாங்குவேஜ் இங்கிலீஷ் மாறிடுச்சு. இப்போ இதை நான் கழுத்துறது உங்களுக்கு தெரியும், ஸ்க்ரீனும் மாறிடும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜும் மாறிடும். ஸோ இப்போ நான் இப்போ இந்த ஸ்க்ரீன்லேயே இருக்கக்கூடிய இந்த ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டில் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் பாருங்கள். இப்போ நான் அது ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு இப்போ நம்மளோட கீபேடே வந்து தமிழுக்கு மாறிடுச்சு. ஸோ இது ஒரு மெத்தட். நீங்கள் இதுக்குன்னு எந்த ஒரு சாஃப்ட்வேருமே தனியாக போய் டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம விண்டோஸ் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த செட்டிங்ஸ்லேயே போயிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு யூ கேன் டவுன்லோட் யுவர் லாங்குவேஜ் பேக். தனியாக நீங்கள் போயிட்டு வேறு எந்த ஒரு வெப்சைட்லேயும் போயிட்டு டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது ஸ்டெப் 1. இல்லை எனக்கு எந்த ஒரு லாங்குவேஜ் பேக்கையும் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம், நான் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, எனக்கு பிடிக்காது அப்படின்னு கொஞ்சம் பயப்படுறீங்களா இருந்தீங்கன்னா இதுக்கு ரெண்டாவது வழி இருக்குது. ஸோ ரெண்டாவது வழி என்னென்னா, ஜஸ்ட் நம்மளோட கூகுள் ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. கூகுள் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு தங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்ச் காட்டும். ஸோ இதில் தமிழ் type.in அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட் என்னென்னா, ஆக்சுவலாக இதில் நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணலாம். நம்ம தமிழும் இங்கிலீஷும் கலந்து ஒரு டைப் பண்ணும் இல்லையா, வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தமிழில் கொடுத்துரும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டைப் பண்ணுறேன். நான் வணக்கம் அப்படின்றத நான் இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்பேஸ் பாரை அழுத்துனீங்கன்னா
உங்களுக்கு அது தமிழோடவே ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடும். இது ஆன்லைனில். ஸோ நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேருமே நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எதையுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் தேவையில்லாத வெப்சைட்டுக்கு எதுக்காவது போயிட்டு எனக்கு ஏதாவது என்னோடய சிஸ்டம் ஹேங் ஆகுமோ அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஆன்லைனில் போங்க, நீங்கள் இந்த மாதிரி தங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டீங்கன்னா அதில் வர சர்ச்சில் 2வது ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் தங்கிலீஷில் டைப் பண்ணுறது அப்படியே உங்களுக்கு தமிழில் வந்துட போகுது. இது ஜஸ்ட் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணிக்கலாம். கிளிக் டு காப்பின்னு கீழே இருக்குது, காப்பி பண்ணிங்கன்னா அந்த வேர்டு ஃபுல்லாக காப்பி ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் போய்ட்டு இதை எங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நான் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலாக நான் தமிழில் டைப் பண்ணியிருக்கேன், என்னோடய சாஃப்ட்வேர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் தமிழில் டைப் பண்ணியிருக்கேன். அந்த டைப் பண்ணதை வேர்டில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் வேர்டு ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு கொண்டு போகும்போது இந்த தமிழ் வேர்டிங்ஸ்லாம் என்ன ஆகிடும், ஃபாண்ட் வராது. வேறு சிஸ்டம்க்கு போகும்போது இல்லை வேறு சாஃப்ட்வேர் நீங்கள் வேறு ஃபார்மேட்க்கு சேஞ்ச் பண்ணும்பொழுது இந்த சாஃப்ட்வேரில் இந்த தமிழ் லாங்குவேஜ் ஃபாண்ட்லாம் வந்து நமக்கு தெரியாது, ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் மாதிரி ஆகிடும், நமக்கு சரியாக வராது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்பொழுது இப்போ நான் மாற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இது ஜஸ்ட் வேர்ட் ஃபார்மேட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த வேர்ட் ஃபார்மேட்லேருந்து நான் பிடிஎஃப்க்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ சேவ் ஆஸ் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண அந்த பிடிஎஃப் வந்துருச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட தமிழ் ஃபார்மேட் வந்துருச்சு. ஸோ எந்த ஃபாண்ட்டில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ நமக்கு தமிழ் எப்படி டைப் பண்ணமோ அதே மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் அந்த தங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு அதை தமிழை கன்வெர்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுற எந்த ஒரு ஃபாண்ட்டுமே வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையுமே போய் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் இதை தைரியமாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் என்னோட இந்த தமிழ் கவிதை வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணதுமே இதே மெத்தட் தான். ஸோ முதல்ல அந்த தங்கிலீஷ் டு தமிழ் அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அதில் எனக்கு தேவையான கண்டென்ட்லாம் நான் தங்கிலீஷில் டைப் பண்ணேன். ஸோ நமக்கு அதில் ஆட்டோமேட்டிக்காக தமிழ் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அதை தான் கொண்டு வந்து நான் என்னோடய பவர் பாயிண்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேலே கார்ட் பட்டனும் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக. நமக்கு தமிழ் டைப்பிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இந்த டைப் ரைட்டிங் போகும்போது கூட தமிழ் டைப்பிங் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த தங்கிலீஷ் டு தமிழ் அந்த ஃபார்மேட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் டைப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது கொடுத்துட போகுது. அப்படிங்கிறதால அது நமக்கு கொஞ்சம் ஈஸியான வேலையாகவும் இருக்கும். ஸோ ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னாலும் அதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கும் வந்து உடனுக்குடனே கிடைக்கும். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணலைன்னா நம்ம போட போகிற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ தட் யூ கேன் மிஸ் அவர் வீடியோஸ். ஸோ என்ன பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோலர்னர்.